அண்ணா வணக்கம். உங்கள் பேர் ஊர் எல்லாம் அறிமுகப்படுத்திக்கிங்க. என் பேர் செல்வராஜுங்க. சரிங்க. நான் துறையூர் பகுதியை சேர்ந்தவன். சரிங்க. அந்த வீடியோவில் நிறைய அந்த சாணப்பாசி கரிசல் அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோ பார்த்துருங்க. சரிங்க. அதில் வந்து உண்மைத்தன்மையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த பேச்சுகள் அதெல்லாம் சரியில்லை. எதை பார்த்தீங்க உண்மைத்தன்மை இல்லைங்க? யோகன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்துங்க. சரிங்க. அதில் பார்த்தேன். அது வந்து காய்கறி எப்படி தயார் பண்ணுறதுன்னு கேட்டால் அவர் குழம்புகிறாரு. சரிங்க. என்கிட்ட இருக்குது வாங்கிக்கலாங்கிறாரு. சரிங்க. அப்புறம் வந்து நான் பயிற்சி கொடுக்குறேன் வாங்கங்கிறாரு. சரிங்க. பயிற்சிக்கு எவ்வளோனா 500ரூவாங்கிறாரு. சரிங்க. ஒரு விவசாயிக்கு வந்து எல்லா விவசாயியும் கஷ்டத்தில் தான் இருக்கிறான். சரிங்க. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு 500ரூவா வாங்குறது எவ்வளோ ஒரு அநியாயம்னு அந்த அவருக்கு தெரியலையாட்டுங்கிறது. சரிங்க. அவர் வந்து பண நோக்கத்தோடு இது செய்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க. அதுக்கப்புறம் சரி எனக்கு ஒன்றும் திருப்தி இல்லை. அதனால் உங்கள் சேனலை வந்து 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். சரிங்க. உங்கள் சேனல் பார்க்கல, வேற ஒருத்தர் சொன்னார். சரிங்க. அவர் பேர் வந்து சுப்பு. சரிங்க. அவர் காஞ்சிபுரம் ஏரியா. சரிங்க. அதை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். சரிங்க. சரி நீங்கள் தாய் தரம் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் வந்தேன். சரிங்க. விவசாயத்தில் வந்து நஷ்டம் வர்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். விவசாயிகிட்டேயே காசு வாங்கணும்னு நினைக்கிறது மகா பெரிய கொடுமைங்க இது. ஓ சரி. இந்த சேனலில் வந்து அதாவது ஒரு உண்மையாக ஒரு விவசாயி எல்லாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சா நீ மூலப்பொருளுக்கு செலவாகிற காசை வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா உண்மையிலே நீ தர்மம் பண்ணுறவன். சரி. நீ காசு சம்பாதிக்கிறதுக்காக என்னென்னமோ பேசுகிற, என்னென்னமோ பண்ணுற, எல்லாம் பண்ணுற. கேட்டால் தாய் தரவும் என்கிட்ட சொல்லித்தர மாட்டேங்கிறேன். அப்புறம் நான் வந்து விவசாயிக்கு நான் நல்லது செய்கிறேன்னு எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? சரி. அதனால தான் நான் பார்த்தேன். உங்களை பார்த்து எனக்கு ஒரு திருப்தி. நீங்கள் தான் முதல்ல தயார் பண்ணீங்கன்னு அவர் சுப்பு சொன்னார். சரி. இதை வச்சு நிறையா பேர் நான் தயார் பண்ணேன், நீ தயார் பண்ணேன்னு நிறையா பேர் கப்ஸா அடிச்சுட்டு இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டான். சரி. அதனால தான் நேராக நான் இன்றைக்கி இங்கே வந்துடுங்க. சரி, ரொம்ப சந்தோஷங்க. தேடி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அவன்கிட்ட வாங்குறத விடாங்க. சரிங்க. இப்போ எனக்கு இன்றைக்கி செலவு கிட்டத்தட்ட பெட்ரோல் இப்போ 2 லிட்டர் போட்டு வந்துட்டேன். ஓ சரிங்க. போக 2 லிட்டரு 2 லிட்டரு 100 200 போட்டு வந்துட்டேன். சரிங்க. போக 200 400 ஆகுது. சரிங்க. நான் கொரியரில் வாங்கியிருக்கலாம் உங்கள்கிட்ட. சரிங்க. ஆனால் நேராக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினேன். நான் வந்தது. சரி. நேரம் பார்த்தா தான் உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக. உங்களுடைய சாணப்பாசி கரைசல் இதை பார்த்தேன், மீனமிளம் இதை பார்த்தேன், இந்த பழம் கரைசல், மற்ற வாழைப்பழம் கரைசல் எல்லாம் பார்த்தேன். சரி. இது நம்ம உண்மையாக செய்கிறதா போய் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி. நாம் உங்கள்கிட்ட மூலப்பொருள் எப்படி செய்கிறது கேட்டது நிறையா மெத்தட் இருக்குங்க. இதெல்லாம் கடைகள்லாம் போடணும், 1 வருஷம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வருஷம் எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாங்கிறாரு. அது தவறுங்க. அதுதாங்க உற்பத்தியாளருக்கும் உண்மையான ப்ராடக்ட்டுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் இதுதான் உள்ள வித்தியாசங்க. ஏன்னா அது நான் சொல்லணுங்கிறது இல்லை. இன்றைக்கி நிறைய ஒரிஜினல் பிராண்ட் இருக்கும், அதில் போலிகள் உள்ள வரும். அது மாதிரி தான் நம்ம அப்படிதாங்க நிறையா பேர். இப்போ அந்த ஆள் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா பேர் நான் சாணி பாச தயார் பண்ணுறேன்னு நிறையா பேர் இந்த திண்டுக்கல் சைடில் இருந்தும் வருது வீடியோ. சரிங்க. இதில் உண்மையாக என்ன நமக்கு ஆண்டை கொடுத்த அறிவு இருக்குங்க. இதில் வந்து யோசனை பண்ணி திங்க் பண்ணி பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரி. விவசாயிலையோ அவங்களுடைய வியாபார நோக்கில் ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா இந்த விவசாயம் முன்னேறணுங்கிறதுக்காக செய்கிறாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டிப்பாங்க. அது வந்து நான் நிறையா யூடியூப்லாம் பார்க்குறேன். விவசாய சம்மந்தப்பட்டது ஒன்று கூட விட மாட்டேன். சரி. மற்றது இந்த சினிமா அதெல்லாம் நான் பார்க்குறது கிடையாது. இந்த இதெல்லாம் அரசியல் இது அதிகமாக பார்க்க மாட்டேன். இது மாதிரி இருக்கிறப்பா சரி நம்ம விவசாயம் பண்ணுறவன் எப்படி பண்ணணும். விவசாயிங்க வந்து எல்லாருமே கெமிக்கல் பயன்படுத்தி கஷ்டம் தான் படுறாங்க. வாங்கி கொண்டு போய் மூட்டை முடியாது கொட்டுறான். நான் வந்து ஒரு 4 வருஷமாக செஞ்சு எனக்கு இயற்கை விவசாயத்தில் நஷ்டம் தான் முன்னாடி வந்தது. சரி. விடாப்படியாக விடாமல் நான் இன்றைக்கி மறுபடியும் உங்களை தேடி வந்துருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் தேடி வந்ததுக்கு. ஏன்னா நான்லாம் ஒரு 15 ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு 7 ஆண்டு கால தேடலில் தான் நான் வந்து எந்த சூழ்நிலையும் ரசாயனத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையில் தான் நான் முதல் வருஷம் நம்மாழ்வார் ஐயாவை சந்திச்சதுலேருந்து நான் இயற்கை விவசாயியாக மாறிட்டேங்க. அப்போல்லாம் ஃபஸ்ட்டு வருஷம் ஆந்திரா பொன்னி நெல் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் லாஸ்ங்க. டோட்டலாக அதில் வந்து கொலை நோவு வருங்க. அதுக்கெல்லாம் நமக்கு சொல்லித்தர யாரும் இல்லைங்க. எனக்கு குருங்கிறது யாருமே கிடையாது. நானாக கற்றுக்கிட்டது தான் எல்லாமே. ஏன்னா ஒரு சிலர் வந்து எனக்கு குரு சொல்லி கொடுத்தாங்க, சிவன் சொத்து அப்படின்லாம் சொல்கிறாங்க. சிவன் சொத்து யாருமே விற்கக்கூடாதுங்க.
அது மகா பாவங்க. என்ன நீங்க வந்து சிவன் கோயில் அர்ச்சகரா இருக்கிறீங்க, அதை பத்தி உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணுங்கிறது இல்லை, சிவன் சொத்தை யாரும் விற்க கூடாது. அது வித்தா அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ வந்து நான்லாம் இது போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, 1 லிட்டர்ல தாய் திரவத்தில் இதை 200 லிட்டரா மாற்றி வச்சிருக்கிறேன். இது வந்து யார் வேணாலும் நான் சும்மா மோந்துக்கிட்டு போங்கன்னு சொல்லுவேன். சரிங்களா? இதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். நான் வந்து காசெல்லாம் யார்கிட்டையும் பணம் வாங்குறது கிடையாதுங்க. இதுக்கு வந்து உண்மையான தாய் திரவம் உற்பத்தி பண்ணுறதுக்கு நான் பணம் வாங்கிக்கிறேன். இதில் மோந்து கொடுக்குறேன்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் வாங்க, நான் மோந்துக்கிட்டு போங்க. எவ்வளோ வேணாலும் 50 லிட்டர் வேணுமா மோந்துக்கிட்டு போங்க, நான் ஃப்ரீயாக மோந்து தர்றேன். அது மாதிரி தான் என்னோடதுங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் போராட்டத்தில் தான் இது வந்து ரேசியை கண்டுபிடிச்சி பல ஏக்கர் வந்து நான் வந்து மரவள்ளியெல்லாம் போட்டிருந்து அழிச்சு தான் ஓட்டுனுங்க. சரிங்களா? நான் வந்து எல்லாமே என்னோடய வெயில் தான் சோதனை வெயில். ஒருத்தரை பார்த்து காப்பி அடிச்செல்லாம் நான் வந்து கற்றுக்கலிங்க. ஏன்னா எல்லாமே என்னுடைய வயலில் வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிச்சேங்க. அதனால் வந்து ஒரு சிலர் வந்து என்கிட்ட வந்தாங்க, சமூக ஆர்வலருங்க அப்படின்னு சொல்லி முத்தூரை சேர்ந்த நண்பர்லாம் பெரிய சொல்லாங்க. சண்முகங்கிறவர் தான் வந்து என்கிட்ட வந்து வாங்கிட்டு போனார். இது எப்படி பண்ணுறீங்க என்னன்னு கேட்டார். நான் வந்து அது எப்படி பண்ணுறேங்கிற சூச்சமெல்லாம் சொல்ல, இதை வச்சு டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேங்க. அதை வச்சு தான் நாமக்கல்ல கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க. அது அவங்களுக்கே தெரியும் யார்கிட்ட எப்படி போச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியும், நான் சொல்லணுங்கிறது இல்லை. அதை வச்சு இன்னைக்கு வந்து நான் கண்டுபிடிச்சேன் சாணப்பாசி அப்படின்லாம் பேரை மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னமோ அவங்க வந்து கார்பரேட் ஆகிட்டாங்க இன்னைக்கு. காசு பறிக்கிறீங்க. சரிங்களா? நான் வந்து விவசாயி, நான் வந்து என்ன நோக்கத்தில் உள்ள வந்தேனோ அந்த நோக்கத்தில் இருந்து இன்னும் பின்வாங்காமல் அப்படியே நின்றுட்டு இருக்கிறேங்க. அதனால உண்மை ஊமியாக நிற்கல போய் தலைவரிச்சாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தாங்க. அது மாதிரி நிறைய கான்செப்ட் நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம் அதை வச்சுங்க. அதனால அது அவங்களுக்கே விழிச்சோம். நம்ம எப்படி பண்ணுறோம், உங்கள்கிட்ட அந்த லேப் டெஸ்ட் எல்லாம் காமிச்சிருந்தீங்களா, பார்த்தீங்க இல்லையா? அதோட உண்மைத்தன்மை என்னன்னு நீங்களே சொல்லுங்க. அதான் நைட்ரஜனும் அதில் கிட்டத்தட்ட 300 சில்லற இது இருக்குது. உங்களுக்கு அந்த தனித்தனியாக பார்த்தா ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போ நான் பார்த்தேன், உடனே மறந்துச்சு. ஆனால் அவங்க யூடியூப் அந்த லேப் டெஸ்ட்டுடைய சர்டிஃபிகேட்டை நான் பார்த்தேன். கரெக்டாக ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த நைட்ரஜன் தான் பார்த்தேன். ஏன்னா நைட்ரஜன் தான் முதல்ல பயிர் வளர்கிறதுக்கு தேவையானது. கண்டிப்பாங்க. அப்புறம் தான் நம்ம ஈல்டு கிடைக்கிறதெல்லாம் மற்ற சத்து கிடைக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சில யூடியூப் சேனல் எல்லாம் போடுறாங்க என்பிகே வேணும், இதை வச்சு நீங்கள் எல்லா இதுவும் எதுவுமே ஒரு ஆணி நீங்கள் பண்ண வேண்டாங்க. எல்லா ஆணியும் அதுலேயே இருக்குதுங்க. சரிங்களா? தனித்தனி நீங்கள் ஒவ்வொரு ஆணி ஒவ்வொன்றுக்கு அடிக்கணுங்கிறது இல்லை. இதில் எல்லா ஆணியும் அந்த இதில் ஒரே ஆணியில் எல்லா இதுவும் இருக்குதுங்க. அதுதான் கான்செப்ட்டுங்க. எல்லாமே எல்லா சத்தும் அதில் நான் கொடுத்துருக்குறேன். அப்போ நீங்கள் இதை வச்சு எதுவுமே தயாரிக்க வேண்டியதில்லை. இந்த சைனோ பாக்டீரியா ஒன்று போதுங்க. இதுக்கு வந்து ஈஸிங்கிறதுக்காக தான் நான் சைனோன்னு வச்சேன். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம எதுவும் பேர் வைக்க முடியாது, ஈஸி அப்படிங்கிறதுக்காக நம்ம வச்சோம். அவ்வளோதான். லேப் டெஸ்ட் கொடுத்து நம்ம எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், எல்லாமே ஆவணப்படுத்தியிருக்கோம். இது ஒன்றை மட்டும் தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடாதுங்க ஒரு பயிருக்கு. ஏன்னா மாற்றி தான் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு யூடியூப் சேனலில் ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக இது ஒன்றே போதும், நாட்டு மாடே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. நாட்டு மாடு இல்லாமல் எந்த கொம்பனும் எந்த விவசாயம் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? இதில் வந்து அவங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க, இந்த நாட்டு மாட்டில் தான் நான் சாணி எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிங்க. அது வந்து அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இதில் வந்து நாட்டு பசு மாட்டில் எவ்வளோ சாணி எடுக்கணும், காளை மாட்டில் எவ்வளோ % சாணி எடுக்கணும்னு எனக்கு தெரியுங்க. ஏன்னா அதில் இருந்தால் நான் வந்து ரெண்டையுமே பயன்படுத்தியிருக்கோம். எந்த காளை மாட்டில் எவ்வளோ சாணி எடுத்து பயன்படுத்தணும், அதில் எவ்வளோ நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா, பசுமாட்டு சாணியில் எவ்வளோ சாணி எடுக்கணும், இது எல்லா சூச்சமும் இருக்குது. இதெல்லாம் ஒரு சிலர் நான் இதை வந்து வெளியில் சொல்லாமல் இதை 1 லிட்டர் வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு மட்டும்தான் சொன்னேன். எந்த காளை மாட்டில் எவ்வளோ சாணி எடுக்கணும், பசுமாட்டில் எவ்வளோ சாணி எடுக்கணும், அதை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற சூச்சமெல்லாம் நான் சொல்லவே இல்லை. சொல்லாமையே இந்த போடுறாங்களா, இன்னும் எல்லா சூச்சமும் சொல்லியிருந்தா அவ்வளோதாங்க. அதனால வந்து அவங்கவுங்களுக்கே வெளிச்சம். மொத்தத்தில் இது மக்கள் பயன்படுத்திக்கிட்டோம், அவ்வளோதான். மக்களுக்காக நான் கண்டுபிடிச்சேன், எனக்காக கண்டுபிடிச்சேன், மக்களுக்காக கண்டுபிடிக்கலைங்க. எனக்காக கண்டுபிடிச்சேன். நான் வந்து இயற்கை விவசாயம் செய்யணும், நிலச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கண்டுபிடிச்சேன். அது வந்து வெளியில் கொடுத்ததுனால இன்றைக்கி அப்படி இப்படி பரவலாக்கம் பண்ணி பேரை மாற்றி எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. பயன்படுத்துறது தப்பு இல்லைங்க. ஆனால் இது சிவன் சொத்துன்னு சொல்லி விற்கிறதும் மாபெரும் குற்றம்ங்க. சரிங்களா? அது ஃப்ரீயாக மோந்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து தாய் திரவத்துக்கு நான் உற்பத்திக்கான அதுக்கான மூலக்கூறுக்கு அதுக்கான மெனக்கடுறேன், உழைப்பு போகுது, இதுக்காக நான் காசு வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இது மாதிரி அந்த 1 லிட்டரில் போட்டு 200 லிட்டராக மாற்றி மோந்து கொடுக்குறது காசு வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. சும்மா இப்போ நீங்களா இருந்தாலும் இருந்தாங்க 10 லிட்டர் வேணுமா மோந்துட்டு போங்கன்னு சொல்லுவேன், நீங்கள் மோந்துட்டு போகலாம். சரிங்களா? அது தவறுங்க. அதனால வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்த்து பயனடைட்டுங்க. எந்த ஒரு விவசாயம் முன்னுக்கு வரணும்னு நினச்சா வியாபார நோக்கோட செஞ்சால் அவன் விவசாயிக்கு உதவி செய்கிறாங்க இல்லை, பணம் சம்பாதிக்கிற புரிதான் கார்பரேட் ஆகிடுறாங்க.
சரிங்களா? அதனால எல்லா தொழிலும் கற்றுக்கிட்டு செய்வாங்க. ஆனால் விவசாயம் அப்படி கிடையாது, செஞ்சுட்டு தான் கற்றுக்க முடியுங்க. வழக்கம், அதாவது அனுபவம் தாங்க விவசாயத்தில். அனுபவம் தான் ஒரு விவசாயி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுங்க. அது மாதிரி நான்லாம் அனுபவப்பட்டு தான் இதில் பல லட்சத்தை இழந்து தான் நான் வந்து கடந்து வந்தேங்க. லாஸில் தான் எல்லாமே ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வந்து அதை வந்து என்னமோ பழமொழி சொல்லுவாங்கல்ல, என்னமோ இதுங்க அது மாதிரிங்க. அந்த பழமொழி வேண்டாங்க, அது மாதிரி ஆகி போச்சுங்க. இன்னைக்கு அது போய் சேர்த்தும் நன்மைக்காக செய்யட்டுங்க. ஆனால் வணிக ரீதியாக அவங்க பண்ணுறதெல்லாம் தவறுங்க. இதோட நிறுத்திக்கிட்டும். ஏன்னா அது முழுமையாக அந்த ரேசியோ எடுத்து கண்டுபிடிச்சி தாய் திறன் உற்பத்தி வேணா பரவாயில்லைங்க. மோந்து கொடுத்து பண்ணுறது தவறுங்க. அது அவங்கவுங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த குருவுக்கும் சிஷியனுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது என்ன சொத்து, யாரோட சொத்து, அது எப்படி பண்ணலாங்கிறது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டுங்க. சரிங்களா? ரொம்ப நன்றிங்க தேடி வந்ததுக்கு. நீங்கள் வந்து பயனடைங்க. நான் உங்களுக்கு தாய் திறம் ரெடி பண்ணி கொடுக்குறேன். நம்ம வந்து மூந்தெல்லாம் கொடுக்குறல, அதுக்கான நாட்கள் ஆகும். அது உற்பத்தி பண்ணுறது எப்படிங்கிறது உங்கள்கிட்ட எல்லாமே, அது எப்படி எதிலிருந்து என்ன ரேஷியோ பண்ணுறங்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பயன்படுத்துங்க.